இந்த அப்பாவோட ஆட்சி முடிய போறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாம போயிருவோம் போல. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெல்வோம் ஒன்றாக, வெல்லும் தமிழ் பெண்கள்னு புரட்சி வசனம் பேசுறாங்கல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த 4.5 வருஷத்துல பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தன் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்துல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. நந்தனம்ல கேன்டீன்ல வேலை பார்க்கிற பொண்ணுக்கு கேன்டீன்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. சரி, தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்தில இருந்து பிழைக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை. அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க. அடையாறுல ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போறாங்க. இது என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனைன்னு நம்ம எதிர்த்து